ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப ரேராக வரக்கூடிய விஷயமா அப்படி வாத்தியார் இதை சொல்கிறார். ஏன்னா ஒரு 3-4 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வரும் அப்படின்ட்டு. என்னப்பா நிகழ்வு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? இந்த 3ஆம் பிறையை தரிசனம் இருக்கு இல்லையா? அதாவது இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் 3ஆம் பிறை தரிசனமானது புதன்கிழமை அன்று இருக்குது. அந்த 3ஆம் பிறை தரிசனம் உத்திராடம் திருநக்ஷத்திரத்தோடு சேர்ந்து வருது. இந்த உத்திராடம் திருநக்ஷத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த 3ஆம் பிறையோட பலன்களை வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்த ஷீர சக்தி, அதாவது அமிர்த சக்திகளை அது நமக்கு நம்ம பித்ருக்களுக்கும் கொடுக்குமா, ப்ளஸ் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குமா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அனுக்கிரகம் நிறைஞ்சது தான் இந்த உத்திராடம் கூடிய 3ஆம் பிறை. அமிர்தன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அமிர்தத்துக்காக எப்பேற்பட்ட யுத்தம்லாம் நடந்திருக்கு, தேவாசுர போர்கள்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப எளிமையாக ஒரு சந்திர தரிசனம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னும் போது இதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் குருவர்களால். அதில் குறிப்பாக என்ன பண்ணலாம் இந்த 3ஆம் பிறையில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, தெய்வத்தையே கண்ணார கண்ட மகான்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது அருணகிரிநாதர், பாமன் சுவாமிகள், அப்புறம் மாணிக்க வாசகர், இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க திருவாய் மலர்ந்த அருளிய பாக்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த சுவாமி பாடல்கள்லாம், திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், சம்திங் பாமன் சுவாமிகளோட முருகரோட கீர்த்தனைகள்லாம் இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் அந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது நாம் சொல்லணும் அப்படின்றார் வாத்தியார். எவ்வளோ நேரம் நமக்கு தரிசனம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் இதை சொல்லிகிட்டு இருக்கலாம். ப்ளஸ் இதனால் என்ன ஒரு பெரிய அனுகிரகம்னா, இந்த மகான்களோட ஆசி திரண்டு தான் இந்த அமிர்த சக்தியை பெற்று நம்ம குடும்பம், நம்ம சந்ததிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களாகிய பிதர்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பினை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருப்பாங்களா என்றது நமக்கு ஒரு சந்தேகமான விஷயம் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களால் நம்ம முன்னோர்களுக்கும் அமிர்த சக்தி, நமக்கும் அமிர்த சக்தி, நம்ம சந்ததிகளுக்கும் அமிர்த சக்தி, கிட்டத்தட்ட ஒரு தேவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அமிர்த சக்தி கிடைக்கிறதுனால வேண்டியது அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த உத்திராடம் திருநக்ஷத்திரம் கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் கிடைக்குது. இதனோடு நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 லிட்டர் பசும்பாலை வாங்கி காய்ச்சி நல்லா ஆற வச்சு சந்திர பகவானுக்கு நிவேதனம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இல்லைன்னா எல்லாருக்கும் கூட தானம் பண்ணவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பினை நம்ம அடியார்கள் மட்டும் இல்லாமல் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அமிர்தம் ஈஸியாக கிடச்சிராது. அதை மட்டும் பயன்படுத்திங்க. ஓம்.